தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சம்பந்தப்பட்ட சர்ச்சைகளுக்கு ஓய்வே கிடையாது என்று தெரிகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், ஆலங்குளம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன், முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியனுடைய புதல்வன், சற்று முன்னர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இவர் சிறிது காலமாகவே எடப்பாடி பழனிசாமி தலைமை எதிர்த்து பேசி வந்தது மட்டுமல்லாமல் பன்னீர்செல்வத்துடன் கூட்டாக இருந்தார் என்பது தெரிந்ததுதான். அதே வேளையிலே ஒரு சிட்டிங் MLA, தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் எதிர்க்கட்சியிலிருந்து ஆளும் கட்சி சென்று சேர்ந்திருப்பது உறுதியாக அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு என்று சொன்னால் அது சந்தேகமே இல்லை. சட்டமன்றத்திலே தன்னுடைய பதவியை இழக்கக்கூட தயாராகிவிட்டாரா மனோஜ் பாண்டியன் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே வேளையிலே அதிமுக பாஜக கூட்டணி எந்த விதத்தில் வலுப்பெறும் என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மனோஜ் பாண்டியன் MLA திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டார் என்பது சற்று முன்னர் கிடைத்திருக்கும் மிக மிக முக்கியமான செய்தி. அவர் பன்னீர்செல்வம் ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது.